கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். அதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் 5 அதிகாரம் என்டரிங் த லேண்ட். கவனியுங்கள், என்டரிங் த லேண்ட், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு 40 வருஷமாக அலைந்து திரிந்து they were coming near to the Canaan, கானான் தேசத்துக்கு கிட்ட வராங்க. முதல் 5 அதிகாரம் என்டரிங் த லேண்ட். அதுக்கப்புறம் ஒரு சில அதிகாரங்கள் ஓவர் கம்மிங் த லேண்ட். கர்த்தர் சொல்றாரு அவங்ககிட்ட, அங்கே 7 விதமான ஜாதிகள் இருக்கிறது. எபூசியர், ஏவியர், கிர்காசியர், இப்படிப்பட்ட 7 ஜாதிகளை நீ துரத்தி அவர்களோடு பெண் கொள்ள வேண்டாம், எந்த விதமான ஐக்கியம் அவங்களோடு வேண்டாம் என்று கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்படும் போதே அவங்களுக்கு ஒரு வார்னிங் சொன்னார். அதனால்தான் ஓவர் கம்மிங் த லேண்ட் 2வது பகுதி. 3வது பகுதி ஆக்குப்பையிங் த லேண்ட். அதை யோசுவா எல்லாருக்கும் 12 கோத்திரத்துக்கும் அந்த நிலங்களை பிரித்து கொடுக்கிறான். அதனால்தான் ஆக்குப்பையிங் த லேண்ட், அந்த தேசத்தை முழுவதுமாக ஒவ்வொரு கோத்திரமாக சுதந்திரித்துக் கொள்ளுகிறது. அதான் யோசுவாவின் புஸ்தகத்தை 3 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம், படிக்க முடியும். முதலாவது என்டரிங் த லேண்ட், ஒரு செக்ஷன், ஒரு பகுதி. அடுத்தபடியாக ஓவர் கம்மிங் த லேண்ட், அந்த தேசத்திலே யார் யாரை ஓவர் கம்பெனி ஜெயிக்க வேண்டுமோ கர்த்தர் ஏற்கனவே அவர்களோடு ஒரு எச்சரிப்பாக சொல்லியிருந்தார். 3வது ஒரு பகுதி ஆக்குப்பையிங் த லேண்ட். இது 3 பகுதிகளாக யோசுவாவின் புஸ்தகத்தை பகுத்து பிரித்து படித்தால் விளங்கும். ஆனால் இன்றைக்கு காலை வேளையிலே என்டரிங் த லேண்ட், the first 5 chapters denotes, முதல் 5 அதிகாரங்கள் எதை குறிக்கிறது என்றால் என்டரிங் த லேண்ட். வாசிக்கலாம். 1வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசியுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் முதல் 2 அதிகாரத்திலே கர்த்தருடைய தாசன் ஆகிய மோசே மரித்த பின், வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். கவனிங்கள், the first chapter, யோசுவாவின் புஸ்தகம் முழுவதும் இந்த முதல் அதிகாரம் எதை காட்டுகிறது என்றால் வாரண்ட் ஆஃப் ஃபெய்த், அதாவது ஒரு ஆணை பத்திரம், அத்தாட்சி பத்திரம் கர்த்தர் அவன் கையில் கொடுக்க சொல்றாரு. இதுவரைக்கும் ஒரு லீடர்ஷிப்ல இருந்தாங்க. ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைவன் போய் இன்னொரு தலைவனை, அடுத்த லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்வது மிக மிக கஷ்டம். அது வீடா இருக்கட்டும், ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி, கூட்டு குடும்பமாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மருமகள் மருமகன், எப்படி வேணா இருக்கட்டும். ஒரு தலைவன் இறந்து இன்னொரு அதே குடும்பத்தில் இப்போ இனிமே அப்பா இல்லை அம்மா இல்லை நீ தான் பார்க்கணும்னு சொல்லும் பொழுது எல்லாரும் ஒத்து போகணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பிள்ளையா இருந்தால் பிரச்சனை இல்லை, நிறைய பிள்ளைங்க, 4-5 பிள்ளைங்க இருந்தால் ரொம்ப ஆர்கியூமெண்ட் இருக்கும். அப்போது ஏதாவது ஒரு லீடர்ஷிப்புக்கு ஒரு அத்தாட்சி வேணும்.
ஆனால் அதுதான் நான் சொல்றேன், வாரண்ட் ஆஃப் ஃபெய்த். முதல்ல அவனுக்கு அது அத்தாட்சி பத்திரம் போல, அது மட்டுமல்லாமல் ஒரு ஆணை பத்திரம் போல கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அந்த நூனின் குமாரன் ஆகிய யோசுவாவை நோக்கி பேசுறது கர்த்தர். மோசே அவனை ஏற்படுத்தவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதனால நீங்கள் பைபிள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற குறிப்பு விளங்கும். அவன் ஆலயத்திலே காத்திருப்பு கூடாரத்திலே பணிவிடைக்காரனாக இருந்தான். அதாவது பணிவிடை செய்வது, இதை தூக்கி அங்கே வை, அதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வா, இதை எடுத்துட்டு வா, இதை கொண்டு போய் மேலே வை, இதை செய், அதை செய். ஒரு பணிவிடைக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவா அவன் ஒரு பணிவிடைக்காரன். அப்படியானால் தமிழ்ல ரொம்ப விளங்கும்படியாக ஒரு வேலைக்காரன். அப்படிப்பட்ட லோயர் கேடர், அவ்வளோ லோயர் கேடர்ல இருந்து கர்த்தர் அவனை லிஃப்ட் பண்ணினார், மேலே கொண்டாந்தார். அதற்கு சில அத்தாட்சி போனோம். அதான் சொன்ன வாரண்ட் ஆஃப் ஃபெய்த். ரொம்ப ரொம்ப ஆழமான வார்த்தை, ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இந்த முதல் அதிகாரமே நீங்க பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், 5ஆம் வசனத்துல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அப்படியானால் 5 வாசிக்கிட்டீங்களா? வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதுதான் நம்ம புடிச்சின் ஜோம் பண்ணும். தாவே கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே, நான் ஒருபோது, அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ உயிரோடு கண்ணால உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதை பிடிச்சிப்பாங்க எல்லாரும். அது ஊழியக்காரனோ விசுவாசிகளோ ஆவிக்குரிய குடும்பமோ இந்த ஒரு சென்டென்ஸை பிடிச்ச. அதுபோல் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 கூட வாசிக்க வேண்டாம். அங்கேயும் பார்க்கிறோம், பண ஆசை இல்லாதவர்களாயிருந்து சொல்லிட்டு அந்த இடத்துல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5-6 அதை பார்க்கிறோம். அப்படியானால் கவனியுங்கள், இந்த இடத்துல முக்கியமாக நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை முக்கியப்படுத்துகிறேன். வாரண்ட் ஆஃப் ஃபெய்த். முதல் அதிகாரம் அவனுக்கு தேவன் ஒரு அத்தாட்சி போல சொல்றார், யூ ஆர் த லீடர். யாரை கொண்டு? த மீனியல் ஜாப், லோயர் கேடர். நல்லா கவனியுங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு ஒரு மர்டரர், ஒரு கொலை பாதகனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் யாரு? மோசே. அது ரொம்ப ஆழமான வார்த்தை. நீங்க யோசிச்சு, இப்படிப்பட்டவங்கள கர்த்தர் தெரிந்து கொள்வாரா? ஆமா, நம்மளால சில காரியம் we cannot digest, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ப முடியாது. 2 பேர் சண்டை போட்டாங்க, உடனே என்ன பண்ணிட்டான்? வெட்டிட்டான். யாத்திராமத்தில் இருக்கிறது. இவனை கொண்டு ஆகினாலே அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். மோசே, யூ ஆர் அ மர்டரர். நம்ம சாகிற வரைக்கும் நம்மளை போட்டு இடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு நம்மளை போட்டு வானால வாங்கின்னு இருப்பாங்க. அது வீடாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், அது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், ஹையர் அத்தாரிட்டிஸாக இருக்கட்டும், லோயர் கேடர் பியூனாக இருக்கட்டும், ஈக்குவல்ஸ் நம்மளோட டேபிளில் சரிசமமாக உட்காந்துருக்கிற ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கட்டும், எதையாவது ஒன்று குறைய பார்த்துக்கிட்டு நம்மளை பின் பாயிண்ட் பண்ணி சுருக்குன்னு பேசுவாங்க. அவனைங்கள் அது மோசேக்கு இருந்தது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நம்மளுடைய ஜீவியத்தில்
நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்பை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை போட்டு ஒரு மாதிரி சாட்டி பேசுவாங்க, சொல்லி காமிப்பாங்க. இது வீட்லேயும் உண்டு, ஊழியத்திலும் உண்டு. நம்மளுடைய ஜீவிய காலம் முழுவதும் நானும் நீங்களும் இதை அனுபவித்து தான் தீர வேண்டும். அப்படிப்பட்டவனை கர்த்தர் ஒரு லீடராக கொண்டு வந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா he was a servant, பணிவிடைக்காரனாக இருந்த யோசுவா. அவன் ஒரு வேலைக்காரன். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்த குத்து விளக்கு, அங்கே இருக்கிற மேசை, அங்கே இருக்கிற ட்ரே, சமூக தப்பம் வைக்கிற அந்த தட்டுகள், இதெல்லாம் சுத்தப்படுத்தி கழுவி கவுத்தம் வைக்கணும். அதனால் யோசித்து பாருங்க, ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, யோசிங்க. வீட்டில் இருக்கிற மெய்டு, வீட்டுக்கு வர வேலைக்காரியை கொஞ்சம் யோசிங்க. ஏமா நேற்றெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் ஒழுங்காக செய்ய மாட்டியான்னு கேட்குறோம். அதுபோல் அவன் ஒரு பணிவிடக்காரன். அப்படிப்பட்டவனை கர்த்தர் ஒரு வாரண்ட் ஆஃப் ஃபெய்த், அப்படி அந்த வாரண்ட் ஆஃப் ஃபெய்த்துன்னு நான் சொல்லும் பொழுது நான் அதை சொல்கிறேன், ஆணை பத்திரம் போல, அத்தாட்சி பத்திரம் போல. என்ன சொல்கிறாரு? I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிட. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருத்தரும் எழுத்து வர மாட்டான். ஏன்னா எல்லாரும் யோசுவா யாருன்னு தெரியும். Who was Joshua? Joshua was ஒரு சர்வெண்ட், ஒரு வேலைக்காரன். இவன் நம்மளை நடத்துவானா, இவனால் முடியுமா என்று இருந்திருக்கும், பேச்சுவார்த்தை இருந்திருக்கும். கமிங் டு த பாயிண்ட், குறிப்புக்கு வருகிறேன். வாரன் இந்த முதல் அதிகாரம் முழுவதும், இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவன் அப்படியே ரைட் ஹேண்டாக நிற்கிறாரு, ரொம்ப ரைட் ஹேண்டா. நீ 7ஆம் வசனம் 6ஆம் வசனம், பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, புத்திமானாய் நடந்து கொள்வாயாக. அது மட்டும் 9ஆம் வசனத்தில், நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்படியானால் எந்த அளவுக்கு கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை யோசிங்க. ஒரு மனிதனை, ஒரு சகோதரியை, ஒரு குடும்பத்தில் உள்ள நபரை கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால் அந்த அத்தாட்சியோட உயர்த்த அந்த விசுவாசம் வேணும். யோசுவாக்கு அந்த விசுவாசம், அதான் வாரண்ட் ஆஃப் ஃபெய்த் நான் சொல்றேன். இந்த முதல் 5 அதிகாரங்கள் என்டரிங் த லேண்ட். செய்தியின் தலைப்பு என்டரிங் த லேண்ட். அந்த கானான் தேசத்துக்குள்ள போவதற்கு முன்பாக சில காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். அதுபோல இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கர்த்தர் வாக்கு கொடுத்தார், கொண்டு போய் விடுவேன், நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று அவர்களோடு தேவன் பேசினார். யாத்திராகமத்திலே 3ஆம் அதிகாரத்திலே அது காணப்படுது. 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்ல நிறைய வசனங்கள் உண்டு, வாசிக்க வேண்டாம். அதில் பார்த்தீங்கன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கார்ன் அண்ட் வைன், மில்க் அண்ட் ஹனி, அப்படிப்பட்ட தேசத்தில் நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்றதுக்கு ஒரு அத்தாட்சியோட கர்த்தர் 1ஆம் அதிகாரத்தில் யோசுவாக்காக கர்த்தர் நின்றார். இன்றைக்கும் இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற நீங்களும் நானும், தேவன் நமக்கு நம்மளோடு சில அத்தாட்சி கொடுத்துருப்பாரு. உங்களோடு இருக்கிற குடும்பத்தார், மனைவி, புருஷன், பிள்ளைகள் யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன், இவ்வளோ காலம் நான் பார்த்தீங்கன்னா திடீர்னு புதுசாக ஒன்று சொல்றிய அப்படின்வாங்க. அது புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், நெவர் நெவர் தே வோன்ட் இன்க்ளைன், நம்மளுக்கு செவி சாய்க்க மாட்டாங்க. அதெல்லாம் யோசிங்களே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த முதல் அதிகாரத்தை வீட்டில் நான் பாயிண்ட் மேலோட்டமாக சூப்பர்ஃபிஷியலாக ஹிண்ட்டு தான் கொடுக்குறேன். ஒவ்வொரு லிங்க் பண்ணி
ரெஃபரன்ஸோட பேசினா முதல் அதிகாரம் முழுவதுமே ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால என்டரிங் த லேண்ட், செய்தியின் தலைப்பு என்டரிங் த லேண்டில் முதலாவது அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கத்தர் கொடுக்கும், வாரண்ட் ஆஃப் ஃபெய்த். அந்த வாரண்ட் ஆஃப் ஃபெய்த்தில் ஒரு அத்தாட்சி, as long as you live, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. அப்போ அந்த விசுவாசம் அவனுக்குள்ள கத்தர் அந்த விசுவாசத்தை இன்ஜெக்ட் பண்றாரு. அதனால இந்த கர்த்தருடைய நாளிலே நீங்களும் நானும் கர்த்தாவே ஒரு அத்தாட்சியோடு எனக்கு இருக்கிறீர், அத்தாட்சியோடு பேசுகிறீர். கூட இருக்கவங்க நம்ப மாட்டாங்க, சொந்தக்காரர்கள், குடும்பத்தார், அவர் ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் cannot believe. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த அந்த ஆணையோடு அந்த அந்த அத்தாட்சியோடு நீங்களும் நானும் ஜீவிக்கும் பொழுது எதையெல்லாம் கர்த்தர் என்டர் பண்ண சொல்லுகிறாரோ, நுழைய சொல்லுகிறாரோ, கர்த்தர் அதுக்கு வேண்டிய கிருபையும் வழி வாசல்களையும் திறந்து உங்களோடு கர்த்தர் இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அதே வசனத்திலே நாம் பார்ப்போமானால் 2:5 வாசிங்க. முதல் பாயிண்ட்ல ரெண்டாம் வசனம் வாசிங்கள். 2:3. என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அடுத்தது வனாந்தரம். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். கவனிங்கள், 2, 3, 4, 5 கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆத்தரைசேஷன். ஆத்தரைசேஷன்னா ஒரு ஒரு தமிழ்ல சொன்னா நல்ல ஒரு அத்தாட்சியோட பேசுறாரு, அத்தாட்சியோட சொல்ற. அதான் சொன்னேன் உங்களுக்கு முதல்ல, அந்த அவனோட வாரண்ட் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லும் பொழுது ஒரு ஆணை பத்திரம் போல இந்த முதல்ல ஒரு 10 வசனம் படிச்சாலே எந்த அளவுக்கு மோசேயை கர்த்தர் எக்யூப் பண்ணினார். God equipped Joshua. அவனை எந்த அளவுக்கு அவனை உயர்த்தி கூட இருந்து அவனை ஆயத்தப்படுத்தி அவனை எப்படி, ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம், வீட்டில் இருக்கிற 4 பேர் 5 பேரை சமாளிக்க முடியாது நம்மளால. மனைவி பிள்ளைகளை மருமகனோ மருமகளை வச்சு we cannot tolerate. அவங்கள இழுத்துக்கிட்டு போகிறதுக்குள்ள படாத பாடுபடுறோம். பட் அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய திரளான கூட்டம் யோசுவாவுக்கு முன்பாக. இப்பொழுது இருக்கிற எலக்ட்ரிசிட்டியோ ஜென்ரேட்டர் வசதியோ ஏர் கண்டிஷனோ ஃபேனோ ஒன்றும் கிடையாது. பகலெல்லாம் வெயில், இரவெல்லாம் டார்க்னா, இரவெல்லாம் ஒரே இருள், சூரியன். அப்படி யோசித்து பாருங்கள், 40 years அப்படியே வனாந்தரம் தான், கரடு முரடு நிறைந்த ஒரு பாதை, அப்படியே கஷ்டமான பாதை. அதுல தேவன் ஒரு ஆணையை போல ஒரு ஆத்தரைசேஷன் கொடுத்து ஒரு அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு கிருபை கொடுத்தார். அதுபோல நம்ம கையில கொடுத்த குடும்பத்தையோ வேலையோ உலக பிரகாரமான வேலையோ ஊழியமோ எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்காக சில அதிகாரத்தையும் ஒரு ஆணை பிறப்பித்த ஒரு காரியத்தை போல கர்த்தர் கொடுத்து நம்மளோட பேசி நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாருக்கும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனாலும் தேவன் நியமித்த, அதுபோல குடும்பத்திலே கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். குடும்பத்திலும்
வேலை ஸ்தலத்திலும் ஊழியத்தின் பாதையிலும் நம் அன்றாட வாழ்க்கையிலே போகிற கரடு முரடான அப்ஸ் அண்ட் டவுன், இதன் மத்தியிலே கர்த்தர் யோசுவாவோடு சொன்னது போல இந்த கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு சில குறிப்புகள், அது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். அதான் சொன்ன வாரண்ட் ஆஃப் ஃபெய்த். இப்படிப்பட்ட ஒரு ஆணை பத்திரம் போல சில காரியத்தை கர்த்தர் உங்க இருதயத்தில் கொடுத்து அவர் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. செகண்ட் சாப்டர், யோசுவாவுடைய 2வது சாப்டர் பார்த்தீங்கன்னா ப்ரூடன்ஸ் ஆஃப் ஃபெய்த். ப்ரூடன்ஸ் அப்படியானால் அறிவு நிறைந்த, மதிநுட்பம், ஆராய்ந்து அறிந்த விசுவாசம். ப்ரூடன்ஸ் ஆஃப் ஃபெய்த், மதிநுட்பம், ஆராய்ந்து அறிந்த ஒரு விவேகம். நன்றாக யோசித்து பாருங்கள். அந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, எரிகோவை வீழ்த்துவதற்கு முன்பாக. எதை வீழ்த்துவதற்கு முன்பாக? எரிகோவை வீழ்த்துவதற்கு முன்பாக. நீங்க 2ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். கவனியா, சம்பவம் முழுவதும் நமக்கு தெரியும். எரிகோவை வீழ்த்துவதற்கு நமக்கு அது இஸ்ரவேல் ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு தேசத்தை, எரிகோவை கடந்துதான் போக வேண்டும். என்டரிங் த லேண்ட். அந்த தேசத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக ஜெரிகோ வாஸ் ஹிண்டரன்ஸ். எரிகோ ஒரு தடையாக காணப்படுகிறது. அதை ஜெயிப்பதற்கு நாம் பொதுவாக எல்லாம் பிரசங்கம் பண்ணுவோம், எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க. 7 நாள் சுற்றி வந்தாங்க. 7ஆம் நாள் எத்தனை தடவை போனாங்க? 7 முறை. சத்தம் போடக்கூடியது இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோசுவா செய்த ஒரு ப்ரூடன்ஸ் ஆஃப் ஃபெய்த், ஒரு மதிநுட்பமாக, ஒரு ஆராய்ந்து அறிந்து ஞானத்தோடு செய்த ஒரு விசுவாசம் அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஒரு பட்டணத்தை பிடிப்பது எளிதல்ல, ஒரு குடும்பத்தை நடத்துவது எளிதல்ல. நீங்கள் எப்போவுமே வசனத்தையும் உங்களையும், வசனத்தையும் உங்கள் குடும்பத்தையும், வசனத்தையும் ஊழியத்தையும், வசனத்தையும் உலக வேலையும், வசனத்தையும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி படித்தாதான் நானும் நீங்களும் எங்கே நிற்கிறோம் தெரியும். இங்கே ப்ரூடன்ஸ் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லும் பொழுது அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டையை வீழ்த்துவதற்கு ஒரு அறிவையும் ஞானத்தின் விசுவாசத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். 2 பேர் அனுப்புகிறான் உள்ள, சிட்டி உள்ள அனுப்பி அந்த எரிகோவை, அந்த நான் அந்த இன்ட்டு தான் பேசுகிறேன் உங்களுக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வேவு பார்க்கும்படி உள்ள என்னதான் நடக்குது. எரிகோன் கோட்டை வாசல் மூடி இருக்கிறது. அது அங்கே அந்த இடத்துல அவங்க போய் இருக்கிற இடம் ஒரு ஹார்லெட் ஹவுஸ், ஒரு வேசி வீட்டில் போய் தங்குறாங்க. அது ரைட்டு ராங்ன்றது செகண்ட் பாயிண்ட். ஆனாலும் அந்த இடத்துல அவள் மூலம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு மறுபடியும் வெளியே வராங்க. ஜன்னல் வழியாக அவ இறக்கி விடுறான். இதெல்லாம் யோசித்து பாருங்கள். எப்படி ஒரு மதிநுட்பமாக, ஒரு ஞானத்தோடு அவனுக்குள்ளே அந்த விசுவாசம் கிரியை செய்தது. அதனால்தான் ப்ரூடன்ஸ் ஆஃப் ஃபெய்த்னு சொல்கிறேன். இன்றைக்கும் நம்மளுடைய குடும்ப ஜீவியத்திலும், ஆவிக்குரிய ஜீவியத்திலும், அன்றாட வாழ்க்கையிலும், வேலை ஸ்தலத்திலும், அத்தாவே எனக்கு ஞானம் தாரும் ஐயா, எனக்கு ஞானம் தாரும். அதனால்தான் யாக்கோபுல ஒரு வசனம் இருக்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும், யாவருக்கும், அந்த யாவருக்கும் என்ற இடத்துல
அது நீதிமானா இருக்கலாம், பரிசுத்தவானா இருக்கலாம், பரிசுத்தவாட்டியா இருக்கலாம், புறஜாதியா இருக்கலாம், இயேசு அறியாதவர்களா இருக்கலாம். அதனால தான் சொல்ல சம்பூர்ணமாய் அந்த உங்களில் ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் கவனிங்களா, யார் வேண்டுமானாலும் கேட்கலாம் ஞானம், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். இருங்க போதும் கவனிங்கள். ஏன் இதை சொல்றேன்னா, ரொம்ப அவ்வளோ பெரிய ஜைஜான்டிக்கா நிற்கிற எரிகோ, பெரிய மதில் சுவர், பெரிய பட்டணம், அதை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதற்கு அவன் செய்த ஒரு மதிநுட்பமுள்ள ஞானமுள்ள ஒரு விசுவாசத்தோடு அவன் அதை செய்தான். முதலாவது உள்ள வேவு பார்க்கும்படி. அதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்திலும் குடும்ப ஜீவியத்திலும் நீங்களும் நானும் we should be very very wise, விஜிலண்டா ஞானமா இருக்கும். சண்டை போடுறதுக்கோ அவரோட குறை கண்டுபிடிக்கிறதுக்கோ, எங்கே போகிறாங்க எங்கே வராங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, ஒய்ஃப் யார்கிட்ட பேசுகிறா, மனைவி புருஷன் யார்கிட்ட பேச, இன்னைக்கு நீங்கள் போயெல்லாம் சந்திக்க வேணாம், கையிலே இருக்குது ஃபோனு, கையிலே முகத்தை பார்க்கலாம், கையிலே பிக்சர் படம்னா அந்த ஆளுடைய எக்ஸுடைய முகத்தையோ எல்லாம் லைவாக பார்க்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு டெக்னாலஜி இஸ் வெரி வெரி இன் அவர் ஓன் ஹேண்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் மதிநுட்பத்தோடு நீங்களும் நானும் கர்த்தாவே குடும்பத்தை நடத்த ஞானம் தாரும். எரிகோவை பிடிப்பதற்கு யோசுவாக்கு ஞானமுள்ள ஒரு ப்ரூடன்ஸ் ஆஃப் ஃபெய்த், ஞானமுள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்தார். அதுபோல குடும்பத்தையும் பிள்ளைகளையும் புருஷனையும் வேலை ஸ்தலத்திலும் ஊழியத்தையும் நடத்துவதற்கு பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் வைஸ் ஞானம் வேண்டும். இது உண்மை. என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள, ஐ வில் பிகேவ் வைஸ்லி. இங்கிலீஷ் பைபிள்ல ஐ பிகேவ் வைஸ்லி, அதாவது நான் வீட்டில் ஞானமாக நடப்பேன்னு இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது. அதனால தான் நான் ரொம்ப ஒரு பாயிண்டோட போகிறேன், மேலோட்டமாக சொன்னேன். என் வீட்டிலே விவேகத்தோடு நடந்து கொள்வேன். ஐ வில் பிகேவ் வைஸ்லி. அப்போ வீட்லேயும் ஞானம் வேணும், வேலை ஸ்தலத்துலேயும் ஞானம் வேணும். நல்லா ஜாப் பண்ணுறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கலாம். வாட் அபவுட் யூ அண்ட் மீ? வீட்டில் நான் எப்படி இருக்கிறேன்? அபவுட் மீ, நான் எப்படி இருக்கிறேன் யோசிங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு போனால் தான் அவங்கவுங்களுடைய சாட்சி வெளிப்படாது. ஊழியக்காரங்க வீடோ, ஒரு பாஸ்டருடைய வீடோ, ஒரு லீடருடைய வீடோ, யாராக இருக்கட்டும், அதை யோசித்து பார்க்கணும். நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையில் யோசித்து பார்க்க வேண்டும். அதனாலே கர்த்தாவே அன்றன்று உள்ள டெய்லி பிரெட், அன்றன்று உள்ள அப்பம் எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறது போல டெய்லி ஒரு விஸ்டம் இன்றைக்கு நடத்துவதற்கு அன்றன்று உள்ள ஞானம் நமக்கு வேணும். அதனால் இந்த 2வது அதிகாரம் ப்ரூடன்ஸ் ஆஃப் ஃபெய்த், மூன்றாவது அதிகாரத்தை சொல்வேனானால் அந்த இடத்துல கிரைசிஸ் ஆஃப் ஃபெய்த், 3ஆம் அதிகாரம் கிரைசிஸ், நெருக்கடியான வேளையிலே உள்ள ஒரு ஒரு விசுவாசம். ஏன்னா யாருக்குனே படாத பாடுபட்டு தப்பிச்சு பொழைச்சோன்னு செங்கடலை கடந்தாங்க, அடுத்தது யோர்தான் கிட்ட வர்றாங்க. அதான் சொன்னேன் கிரைசிஸ் ஆஃப் ஃபெய்த். நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வசனம் இருக்காங்க. ஆசாரியர்களுடைய கால் பட்ட உடனே இந்த யோர்தானை குறித்து 2 பக்கமும் கரை புரண்டு ஓடுது, 2 பக்கமும் அப்படியே வெள்ளம் புரண்டு ஓடுது. இதை கடக்க வேண்டும். நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, படாத பாடு பட்டு மறுபடியும் ஒரு கிரைசிஸ். கர்த்தாவே இப்பொழுதுமா எங்களுக்கு இந்த நெருக்கம் அவசியம். ரட்சிக்கப்பட்ட எனக்கு, உபவாசம் எடுக்கிற நான், ஜெபிக்கிற எனக்கு, மறுபடியும் 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 எனக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருது.
இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த யோர்தான் நதி ஒரு கிரைசிஸ். அதுல அவனுடைய விசுவாசம் எப்படி 3ஆம் அதிகாரத்தை போய் படிங்க. ஆசாரியர்களுடைய கால் பட்ட உடனே அப்படியானால் அதான் அந்த விசுவாசம். அவனுக்கு இருந்த கிரைசிஸ் ஆஃப் நெருக்கடியான நிலைமையிலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த விசுவாசம். யோசுவா இந்த வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நெருக்கடியான சூழ்நிலை, மென்டல் டென்ஷன். என்னதான் ஜெபிச்சு அந்நிய பாஷை பேசினாலும் சில காரியம் வெறுப்பா இருக்கும், சில காரியம் எப்படி இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியே ஒரு மாதிரி போன்னு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, ஒரு மாதிரி மனசுக்குள்ள என்ன இப்படி இருக்குதே, இப்படிலாம் இருக்குதே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே என்று நாம் யோசிப்போம். அன்பான கர்த்தருடைய கிரைசிஸ் ஆஃப் ஃபெய்த் 3ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். கிரைசிஸ் ஆஃப் ஃபெய்த் 4ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல நாம் பார்ப்போமானால், வசனத்திலே நான் சொல்வேனால் உண்மையாகவே விட்னஸ் ஆஃப் ஃபெய்த். யோசுவா 4ஆம் அதிகாரம் விட்னஸ் ஆஃப் ஃபெய்த். ஏன் விட்னஸ் ஆஃப் ஃபெய்த் சொல்றேன்னால், அங்க அவன் 12 கற்களை வைக்கிறான். எத்தனை கற்களை வைக்கிறான்? அந்த வசனம் முடிஞ்சால் வாசி. 12 கற்களை வைக்கிறான். யோர்தான் மத்தியிலே விட்னஸ் சாட்சி, பவர், கர்த்தருடைய வல்லமை. அந்த 4ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மெமோரியல்ஸ் ரைஸ், ஞாபகார்த்த சின்னமாக 12 கற்களை ஒரு தூணாக வைக்கிறான். 4:5. சரி வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக, யோர்தான் சென்டர் ஆஃப் த ஜார்டன், ரிவர் ஜார்டன், கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு, ஞாபகக்குறியாக அடையாளமாய் இருக்கும்படிக்கு, இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களிலே ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேலே எடுத்து கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது, நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போகிறதுனாலே அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்கள். இப்ப இந்த காலத்துல ஏதாவது ஒண்ணுன்னா, நமக்கு கிரேன் இருக்குது, டிராக்டர் இருக்குது, லாரி இருக்குது. அந்த பெரிய கல் தூணை கொண்டு போய் அதுக்கு ஒரு கூலி கொடுத்து காசை கொடுத்து கொண்டு போய் நட்டுருவோம். ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? ஒவ்வொருவனும் தன் தன் தோளில் மேல் சுமந்து கொண்டு. அப்படியானால் அதுதான் நெருக்கடி. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை வாசியுங்கள். அந்த வசனத்தை 4ஆம் அதிகாரம் வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு, இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். தோளில் மேல். அவனிங்க இப்ப லேட்டஸ்டா நம்ம ஏதாவது கர்த்தர் சொன்னார்னா, சரி ஒரு கிரேன் அரேஞ்ச் பண்ணு, ஒரு லாரி அரேஞ்ச் பண்ணுவோம், அது கூலி கொடுத்துருவோம். ஆண்டவர் சொன்னாரு, கடகடன் ரொம்ப ஈஸியா நட்டுருவோம். அவன் தன் தன் தோளின் மேல். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அதான் சொன்ன கிரைசிஸ் ஆஃப் ஃபெய்த். எல்லாமே நானே சுமக்கணுமா? எல்லாமே அது வீட்டு காரியமோ பிள்ளைகளுடைய காரியமோ, கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் என்னை போட்டு வானால வாங்குறிய சொல்றமா இல்லையா? எப்படியோ கல்யாணம் பண்ணிட்ட, சரி நானும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், எங்கள் கடமை, தாய் தாப்ப கர்த்தர் என்னை கணக்கு கேட்கக்கூடாது, அப்படியே கொடுத்துருவோம். சரி, ஆனாலும் என்னை போட்டு 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 ஃபோன் பண்ணி என்னை தொந்தரவு கொடுக்குறியேன்னு சொல்லுவோம். சொல்கிறமா இல்லையா? அவன் தன் தன் தோளில் மேல் சுமந்து, வயதான எனக்கு, ரிட்டையர் ஆன எனக்கு, சம்பாதிக்கிற எனக்கு இன்னும் நான் சுமக்கணுமா? யோசியுங்கள். அதான் சொன்ன கிரைசிஸ் ஆஃப் ஃபெய்த். அத நெருக்கடியான சூழ்நிலையில ஒரு விசுவாசம் வேணும். அது ரொம்ப கஷ்டம். அதை அனுபவிப்பதோ, அது பேசுவது ஈஸி,
preaching is easy, but practically பார்த்தீங்கன்னா very very difficult. ரொம்ப கஷ்டம். அதனால நீங்களும் நானும் கர்த்தாவே என்னுடைய பாரத்தை சுமப்பதற்கு, அது பிள்ளைகளுடைய பாரமோ, மருமகளுடைய பாரமோ, புருஷனுடைய பாரமோ, அல்லது டோட்டல் பேர்டன் எல்லாத்தையும் சுமப்பது கர்த்தர் உங்க தலையில வைத்திருக்கலாம் தோல்ல. ஆனால் அதுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார், அதுக்கு வேண்டிய விசுவாசத்தை கொடுப்பார். அதான் நான் சொன்ன கிரைசிஸ் ஆஃப் ஃபெய்த். நெருக்கடியான சூழ்நிலையிலே உள்ள விசுவாசம். அது நெருக்கடியான சூழ்நிலையிலே உள்ள கிருபை, நெருக்கடியான சூழ்நிலையில உள்ள விசுவாசம், அந்த ஃபெய்த் இருக்குது. அதனால்தான் அந்த 12 கற்களை கொண்டு போய் தன் தோளில் மேல சுமந்து நீ நடுவாயாக. ஒரு காலத்தை கேட்பான், ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், காலங்கள் முடிந்து பிள்ளை 4ஆம் தலைமுறை 2ஆம் தலைமுறை வரும்போது இது என்னப்பா, இது என்ன தாத்தா, இது என்னன்னு கேட்கும் பொழுது, இது கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி, செங்கடலிலிருந்து விடுதலையாக்கி யோர்தானை கடந்தார். அதனாலே 12 கோத்திரம் இந்த இடத்துல ஒரு பத்திரமாக கடந்து வந்தது. குடும்பத்தை கர்த்தர் காத்தார், பிள்ளைகளை காத்தார், என் சொத்து சுதந்திரத்தை காத்தார். நெருக்கடியான சூழ்நிலையிலே கர்த்தர் எங்களை காத்தார் என்று சொல்வதற்கு நீ ஒரு அடையாளத்தை, அதான் சொன்ன the power of God, witness of faith. அதனால இது ஒரு சாட்சியின் விசுவாசம், கிரைசிஸ் ஆஃப் ஃபெய்த். கடைசியாக ஐந்தாவது அதிகாரத்திலே பார்ப்போமானால், அங்கே ப்ரூனிங் ஆஃப் ஃபெய்த். ப்ரூனிங்னா எதை கத்தரிக்க வேண்டுமோ கட் பண்ணுவதற்கு, வெட்டுவதற்கு கர்த்தர் அவனுக்கு வேண்டிய விசுவாசத்தை கொடுத்தார். ரொம்ப ஆழமான வார்த்தை ப்ரூனிங், PRUNING. அப்படியானால் அதை எடுப்பதற்கு வெட்டுவதற்கு வேண்டிய விசுவாசம் வேணும். நல்லா விளையும் கொள்ளுங்கள். ரொம்ப ஆழமான வார்த்தை. வாசிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசியுங்கள். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். 16 ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். விருத்த சேதனம் பண்ணுவதென்றால் ரொம்ப வலிக்கும், ரொம்ப பெயின், ரொம்ப கஷ்டம். அதனால்தான் சொன்னேன் ப்ரூனிங் ஆஃப் ஃபெய்த். அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும், அது ரொம்ப கஷ்டமா. அதனால்தான் கர்த்தர் சொல்றார் பழைய ஏற்பாட்டின் காலத்தில், உங்களை இருதயத்தின் நுனித்தோலை, அந்த வார்த்தை வாசிங்கள். அந்த சென்டென்ஸ், கடைசி சென்டென்ஸ், அது முடிஞ்ச சொல்லும் போது குயிக்கா அடுத்த பக்கம் திருப்பாதீங்க. உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். அதே வசனம் உபாகமம் 36 இருக்க, வாசிக்க வேண்டாம். அதுபோல கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலும் இதே வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தால், இதே அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதனால், களைந்து போட்டு, புட் ஆஃப், இங்கிலீஷ்ல புட் ஆஃப், களைந்து போட்டு, கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள், இன் கிரைஸ்ட், இயேசுக்குள்ளே நீங்களும் நானும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஞானஸ்நானத்தினாலே, கவனிங்க போதும், புட் ஆஃப். அப்படியானால் ப்ரூடன்ஸ், அந்த இடத்துல ப்ரூனிங் ஆஃப் ஃபெய்த்னா அந்த விசுவாசம் இயேசு இன் கிரைஸ்ட், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டீர்களே என்று சொல்லும்போது புட் ஆஃப், களைந்து போட்டு. அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு நித்திய, இன்றைக்கும் யூதர்கள் நித்திய ஒரு உடன்படிக்கையாக
தலைமுறை தலைமுறை இன்றைக்கு விருத்த சேதனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஆழமான வார்த்தை. அப்படியானால் அந்த ப்ரூனிங் சொல்லும்போது கட் பண்றது, கத்தரித்து, அதுபோல இயேசுக்குள்ளாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது களைந்து போட்டு, அந்த வார்த்தை வாசியுங்கள், மாம்சத்துக்குரிய காரியங்களை எடுத்து போட்டு அல்லது வெட்டி துரத்தி எடுத்து போட்டு, மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலந்து விட்டதினால், களைத்ததினால். அப்படியானால் கையால் கிருபையின் காலத்திலே கர்த்தர் எதை எதை விட வேண்டும் என்று சொல்லுகிறாரோ, பரிசுத்தத்துக்காக, அவர் மேல் உள்ள அன்பின் நிமித்தம், அவர் மேல் உள்ள கிருபை நிமித்தம், அவருக்காக நிற்பதற்கு, ஸ்திரமாய் ஓடுவதற்கு, எதை எதை விட வேண்டுமோ விட்டு விலகுவதற்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் வேண்டிய கிருபையை செய்வாராக. தான் ப்ரூனிங் ஆஃப் ஃபெய்த். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 5 காரியத்தை நான் முக்கியப்படுத்தினேன். முதல் 5 காரியம், என்டரிங் த லேண்ட். அந்த லேண்டுக்குள்ள, கானான் தேசத்துக்குள்ள போவதற்கு முன்பாக முதலாவது வாரண்ட் ஆஃப் ஃபெய்த். 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் வசனம் சொல்லுகிறது ப்ரூடன்ஸ் ஆஃப் ஃபெய்த். அவனுக்கு இருந்த மதி நுட்பத்தின் நிமித்தம் எரிகோவை வீழ்த்தினான். 3ஆம் அதிகாரத்திலே கிரைசிஸ் ஆஃப் ஃபெய்த், நெருக்கடியான மத்தியிலே உள்ள விசுவாசம். 4ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமானால் விட்னஸ் ஆஃப் ஃபெய்த். அந்த 12 கல்லை நட்டு வைக்கிறது ஒரு விட்னஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம். அந்த இடத்துல எல்லாமே பை ஃபெய்த், எல்லாமே விசுவாசத்தின்படி தான் நடக்கிறது. அவனுக்குள்ளே அந்த விசுவாசம். 5ஆம் அதிகாரத்தை பார்ப்போமானால் இருதயத்திலே விருத்த சேதனம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் அதை சொல்லிவிட்டார். உபாகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 16th verse, இருதயத்திலே நீங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களாகி. அப்படியானால் அந்த யோசுவா என்டரிங் த லேண்ட், முதல் 5 அதிகாரம் அந்த லேண்டுக்குள்ள போவதற்கு முன்பாக இதெல்லாம் காணப்பட்டது. அதனால நீங்களும் நானும் கர்த்தாவே இன்ப கானானாகிய பரலோகத்திலே போய் சேர்வதற்கு முன்பாக நமக்கு வேண்டிய விசுவாசம், 5 விதமான விசுவாசங்களை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். நான் விசுவாசிப்போ இன்னாரென்றறிவேன், என்னைய படைத்திட்டேன் அவர் கரத்தில், முடிவு வரை என்னை நடத்திடுவார், மோற்றமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், மோற்றமாய் ரட்சிப்பாரே. சீயோன் நிலையன் தேட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவன் நான் நம்பும் கண்மலை, அவன் நான் நம்பும் கண்மலை. அன்பின் பிதாவே, இந்த காலவேளையிலே என்டரிங் த லேண்ட் இந்த தலைப்பிலே நாங்கள் தியானித்தோம். அதாவே வாரண்ட் ஆஃப் ஃபெய்த், prudence of faith, pruning of faith, witness of faith, crisis of faith. 5 விதமான விசுவாசத்தை குறித்து நாங்கள் தியானித்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்க எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இரத்த கோட்டைக்குள் மூடிகளும் மறைத்துகளும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise the Lord.